ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா மஷ்ரூம் பிரியாணி. வாங்க மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ நமக்கு மஷ்ரூம் பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னா மஷ்ரூம், ஆனியன், க்ரீன் சில்லி, தக்காளி, புதினா. அது கூட நம்ம ஹோல் ஸ்பைசஸ் எடுத்துக்கலாம். பிரிஞ்சி இலை, மராட்டி மொக்கு, கல்பாசி, பட்டை, கிராம்பு, சோம்பு, சீரகம், ஏலக்காய் இது எல்லாமே எடுத்துக்கலாம். ஸோ ஒரு பாத்திரம், அடிகனமான பாத்திரம் வச்சுக்கலாம். நான் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ பட்டர் விருப்பம் இல்லாதவங்க நீங்கள் வந்துட்டு ஆயில் மட்டும் கூட சேர்த்துக்கலாம். ஸோ நான் பட்டர் மெல்ட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன் வேணுங்கிற அளவுக்கு. ஸோ ஆயில் சூடு ஏறினதுக்கப்புறம் நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எடுத்து வச்சுருக்கிற ஸ்பைசஸை ஃபுல்லாக சேர்த்துக்கலாம். பிரிஞ்சி இலை, மராட்டி மொக்கு, அப்புறம் கல்பாசி, பட்டை, அனாசிப்பூ, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சம் போல் சீரகம், கொஞ்சம் போல் சோம்பு. அது கூட பச்சை மிளகா சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நல்லா ஃப்ரை ஆகி வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம வெட்டி வச்சுருக்கிற ஆனியனை சேர்த்துக்கலாம். ஸோ ஆனியன் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு இடையில் கொஞ்சம் ஒரே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆனியன் இந்த கலரில் கோல்டன் ஃப்ரை வந்ததுக்கப்புறம் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். ஸோ இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா கைவிடாமல் வணக்கி விடுங்க, இல்லாட்டி அடி பிடிச்சிரும். ஸோ நல்லா வணக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு வணங்கினதுக்கப்புறம் புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா நான் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த புதினாவை சேர்த்துக்கலாம். ஸோ புதினா சேர்த்து ஒரு 1 மினிட் மட்டும் கைவிடாமல் வணக்கி விடுங்க. நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 3 to 4 டொமேட்டோஸ், தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்துக்கலாம். ஸோ சேர்த்து நல்லா தக்காளி மசிஞ்சு வர வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வணக்கி எடுத்துக்கலாம். ஸோ வணங்கி வரட்டும், வெயிட் பண்ணலாம். ஸோ இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இந்த நேரத்தில் சக்தி பிராண்டோட பிரியாணி மசாலா மட்டும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். இது கூட நமக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்து நான் வணக்கிக்கிறேன். ஸோ இந்த டைமில் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ என்கிட்ட அப்போ தயிர் இல்லை, அதனால நான் ஆட் பண்ணல. நீங்கள் தயிர் ஒரு கப் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூம்ஸை நல்லா போட்டு வணக்கி எடுத்துக்கலாம். ஸோ மஷ்ரூம் ரொம்ப நேரம் வணங்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அந்த வாட்டர் கண்டென்ட் எல்லாம் வெளியே போயிடும். அதனால் ஒரு 1 to 2 மினிட்ஸ் மட்டும் மஷ்ரூம் நல்லா வணங்கினா போதுங்க. ஸோ 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் நம்ம மஷ்ரூமை வணக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி வந்ததும் நான் ஆல்ரெடியே அரிசி ஊற வச்சுருக்கேன். ஸோ அந்த டம்ளர்லேயே 2 மடங்கு தண்ணி எடுத்துக்கலாம். ஒரு டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி. நான் 2 டம்ளர் அரிசி ஊற போட்டிருந்தேன். ஸோ 4 டம்ளர் தண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போது தண்ணி ஊற்றிட்டு உப்பு பார்த்துட்டு அது கொஞ்சம் கொதித்து வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ பாருங்கள், நல்லா இந்த தண்ணி கொதித்து வந்திருக்கு. ஸோ இப்போ ஒரு 1/2 லெமன் மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வச்சு கரண்டியில் வச்சு ஊற்றும்போது அந்த கொட்டை எல்லாமே மேலுக்கு நின்றுடும். ஸோ அதுக்கப்புறம் அதை நம்ம ஈஸியாக வெளியில் எடுத்துடலாம். ஸோ இப்போ நான் ஆல்ரெடி ஊற போட்டிருக்கிற 2 டம்ளர் அரிசியை இந்த மஷ்ரூம் தண்ணியில் சேர்த்துக்கலாம். ஸோ சேர்த்துக்கிட்டு இப்போ ஒரு வாட்டி நீங்கள் உப்பு டேஸ்ட்டு பார்த்துருங்க. ஏன்னா அரிசி போட்டதுக்கப்புறம் நமக்கு உப்பு சேர்த்து தேவைப்படும் இல்லைங்களா, அதனால் இப்போ ஒரு வாட்டி உப்பு பார்த்து அரிசி ஒரு 3/4 பதத்துக்கு வர அளவுக்கு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வேக விடுங்க. இப்போ கொஞ்சம் போல் கொத்தமல்லி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ ஸ்பைசஸ்க்கு காரத்துக்கு நான் இந்த ஹோல் ஸ்பைசஸ் எடுத்திருக்கேன். ப்ளஸ் க்ரீன் சில்லி போட்டதுனால நான் எக்ஸ்ட்ரா மிளகாத்தூள் அந்த மாதிரி எதுவும் ஆட் பண்ணிக்கல.
உங்களுக்கு இன்னும் காரம் வேணும்னா நீங்கள் வந்து பிரியாணி மசாலா போடும்போது ஸ்பைசஸ் போட்டுக்கோங்க, காரம் போட்டுக்கோங்க. ஸோ பாருங்கள், முக்கால் பதத்துக்கு வந்து நம்மளோட மஷ்ரூம் பிரியாணி வெந்து வந்துருச்சு. இந்த டைமில் வந்து நான் ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். ஏன்னா அதிகமாக நெய் சேர்த்தா பசங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால் வந்து நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு வில்லிங் இருக்குது, பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ நல்லா கிளறி விட்டு அடுப்பை வந்து சிம்மில் போட்டுட்டு நம்ம வந்து தட்டு வச்சு சாப்பாடை வந்து தம் போட்டுடலாம். ஸோ நல்லா அந்த நெய் போட்டிருக்கோம் இல்லைங்களா, நல்லா கிளறி கொடுத்து ஸோ சாப்பாடை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ வந்து தம் போட போகிறோம். ஒரு 10 மினிட்ஸ் தம்மில் இருந்தால் போதும். ஸோ இப்போ மூடி போட்டு சிம்மை அடுப்பில் போட்டுருங்க. ஏதாவது ஒரு வெயிட் வச்சுருங்க, சுடுதண்ணி பாத்திரமோ என்னவோ. நான் வந்து இடிகள் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ கரெக்டாக 10 மினிட்ஸ் கழித்து பார்த்தா நம்மளோட சுவையான மஷ்ரூம் பிரியாணி ரெடி. இது கூட வந்து தயிர் பச்சடி இருந்தால் ஆட் பண்ணி சாப்பிடுங்க. நான் எம்டி தயிராக தான் எடுத்துக்கிட்டேன். ஸோ சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டுங்க. ஸோ நீங்களும் வந்து மஷ்ரூம் பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு. ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நீங்களும் வந்து செஞ்சு ஃபேமிலியோடு சாப்பிட்டு பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூங்க.